ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். சம்மர் வந்துடுச்சு இல்லையா, ஈஸியாக வீட்டிலையே குளுன்னு குளிப்பையை செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பால் எங்கள் வீட்டு பக்கம் தண்ணியோடு தான் வரும். தண்ணி இல்லாத பசும்பாலை பார்த்து எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு காஞ்சி வந்துடும். இதில் சேர்க்கறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச ஒரு 10 முந்திரி, 10 பாதாம் பருப்பு. இதை வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். இதை சேர்த்து செய்யும்போது இன்னும் ருசியாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கூடவே பால் பவுடர் சேர்த்துக்கிறேன், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. கடையில் வைக்கிற பால் பவுட்ரு 10 ரூபா பால் பவுடராக இருந்தால் 2 பாக்கெட்டு சேர்த்துக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நான் 1/2 லிட்ரு பாலுக்கு 150 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த பால் சுண்டி வரும்போது இந்த சுகர் அதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நான் அதை கரைச்சி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றும் போது சீக்கிரமாக நமக்கு கெட்டிப்பட்டு வந்துடும். இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம், கட்டி இல்லாமல். கரைச்சி வச்சுட்டு நம்ம சேர்த்த பாதாம், முந்திரி, பால் பவுடர், சீனி இதெல்லாம் சேர்த்ததை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. என்னோடய இதில் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக போயிடுச்சு. பாலும் ஓரளவுக்கு வற்றி வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இதை கைவிடாமல் அப்பப்போ ஆட வரும்போது கிளறி கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் செய்கிறோம் இல்லையா, அடி பிடிச்சிடும். இதை சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிட்டா சுத்தமாக சாப்பிடவே முடியாது அந்த வாடையில். கிளறி கொடுத்து நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். வற்றி வரத்துக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா திக்னஸ் கொடுத்து குழன்னு இருக்கும். இது சேர்த்துட்டு இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சோம் இல்லையா, அரைக்கும் போதே 2 ஏலக்காய் சேர்த்து அதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் குல்பேஸ் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பால் நல்லா வற்றி இந்த அளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடணும். சுத்தமாக இதை நம்ம ஆற வச்சிடணும். சூட்டோடு நம்ம ஃப்ரிட்ஜில் எந்த பொருளையுமே வைக்கக்கூடாது. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மோல்டு எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் எடுத்து ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா டம்ளரில் ஊற்றி மேலே பாலித்தீன் கவர் போட்டு மூடி நடுவில் ஹோல்ஸ் போட்டு ஒரு ஸ்பூனோ ஒரு ஸ்டிக்கோ வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இது எப்படியே எல்லாத்தையும் மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் நான் ஒரு நைட்டு ஃபுல்லுமே வச்சுட்டேன். அப்போ தான் இது நல்லா செட் ஆகி வரும். மறுநாள் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மீதம் இருந்த பாலையும் ஒரு டம்ளரில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டேன். இதை அப்படியே எடுக்க முடியாது, கொஞ்சம் நேரம் தண்ணியில் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம்னாலும் இந்த தண்ணியில் வச்சு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக ஐஸ்கிரீம் நமக்கு வந்துடும். இல்லைனாக்கா மேலே உள்ள ஸ்டிக்கு மட்டும் தான் வரும், உள்ளே உள்ள ஐஸ்கிரீம் அதிலே தங்கிடும். இப்போ நான் எடுத்து ரொம்பவும் வச்சிடக்கூடாது, அப்புறம் சுத்தமாக மெல்ட் ஆகிடும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சாய்ச்சி எடுத்தால் குல்பி ஐஸ்கிரீம் நமக்கு வந்துடும். சூப்பராக குல்பி ஐஸ்கிரீம்லாம் வந்துடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வச்சுருக்க மாதிரி மோல்டை ஆர்டர் பண்ணி வாங்காதீங்க. இதில் பாதி லிக்யூடு அந்த ஐஸ்கிரீம் உள்ளேயே தங்கிடுச்சு. இது ஃபுல்லும் ஸ்டிக்கு போகாததுனால நமக்கு கம்மியாக வந்திருக்கு. நீங்கள் வேறு ஒரு நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு தெரியாமல் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.